ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான். அதாவது இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன் லிமிட்டடோட ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான். ஐஆர்எஃப்சி வந்து ரீசெண்டாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க ஒரு அசிஸ்டன்ட் அண்ட் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா April 4 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதோட லாஸ்ட் டேட் வந்து 1st May அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட எக்ஸாமுக்கு வந்து டென்டேட்டிவ் டேட் June 2026 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம எந்தெந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அசிஸ்டண்ட்டுக்கு வந்து எவ்வளோ வேகன்சி வந்து இருக்குன்னு ஓவரால் 16 வேகன்சி வந்து இருக்குது. அதில் யூஆர்க்கு வந்து பார்த்தோம்னா 6, எஸ்சிக்கு வந்து 2, எஸ்டிக்கு 2, ஓபிசிக்கு வந்து 4, இடபிள்யூஎஸ்க்கு வந்து 2 வேகன்சி வந்து இருக்குது. இதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா 3 இயர்ஸ் வந்து பேச்சுலர் டிகிரி வந்து காமர்ஸ் இந்த இதில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு சேர்த்து இன்டர்மீடியட் எக்ஸாமினேட் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அதாவது சிஏ இல்லை இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா அந்த இதில் வந்து பாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஏஜ் லிமிட் வந்து பார்த்தோன்னா 18 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த வேகன்சி வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர். இந்த இதுக்கு வந்து ஓவரால் வந்து 7 வேகன்சி வந்து இருக்குது. இதில் யூஆருக்கு வந்து 2, எஸ்சிக்கு வந்து 1, எஸ்டிக்கு வந்து 1, ஓபிசிக்கு வந்து பார்த்தோன்னா 2, இடபிள்யூஎஸ்க்கு வந்து 1 வேகன்சி இருக்குது. இதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தோன்னா 3 இயர்ஸ் பேச்சுலர் டிகிரி வந்து காமர்ஸில் வந்து இருந்திருக்கணும். ப்ளஸ் குவாலிஃபைட் சிஏ இல்லை சிஎம்ஏ வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா 2 இயர்ஸ் வந்து எம்பிஏ வந்து ரெகுலரில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஏஜ் லிமிட்டும் 18 30 தான். ப்ளஸ் இந்த ஜாப்க்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்கு. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்க்கு வந்து 5 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கு, ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸும், பிடபிள்யூபிடிக்கு வந்து 10 இயர்ஸும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்கு அப்படின்றாங்க. இந்த ஜாப்ல வந்து அலவன்ஸ் வந்து எவ்வளோ ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னா அசிஸ்டன்ட்டுக்கு வந்து பார்த்தோம்னா 21,000 74,000 வரைக்கும் பே ஸ்கேல் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ராக்சிமேட்டா இயர்லி 8 lakh வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதே இது அசிஸ்டன்ட் மேனேஜர் ஃபினான்ஸ் அவங்களுக்கு வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 40,000 1,40,000 வரைக்கும் இருக்கும் அப்படின்றாங்க. அப்ராக்சிமேட்டா ஆனுவலா 16 lakh வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பிளஸ் இதோட செலக்ஷன் ப்ரொசீஜர் வந்து பார்த்தோம்னா 2 போஸ்ட்டுக்குமே கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து இருக்கும். 2 போஸ்ட்டுக்குமே சிபிடி இருக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், இன்டர்வியூ, அப்புறம் மெடிக்கல் டெஸ்ட். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 பார்ட் வந்து இருக்கும். இந்த டெஸ்ட்ல வந்து நெகட்டிவ் மார்க்கும் இருக்கு அப்படின்றாங்க. ஒரு ராங் ஆன்சருக்கு 1/4 மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. பார்ட் ஏல வந்து பார்த்தோம்னா நியூமரிக்கல் எபிலிட்டி, மேத்தமெட்டிக்ஸ், ஜெனரல் அவேர்னஸ், லாஜிக்கல் ரீசனிங், நாலேஜ் அபவுட் ரயில்வேஸ் இதை பத்தி தான் இருக்கும். பார்ட் பி வந்து பார்த்தோம்னா அவங்களோட சப்ஜெக்ட் நாலேஜ் பத்தி வந்து கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் அப்படின்றாங்க. பார்ட் ஏ வந்து 50 மார்க்கும், பார்ட் பி வந்து 15 மார்க், ஓவரால் 100 மார்க் வந்து டெஸ்ட் இருக்கும் அப்படின்றாங்க. இதில் மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா யூஆர் இடபிள்யூஎஸ்க்கு வந்து 40% வந்து எடுத்தால் போதும். எஸ்சிஓபிசிக்கு வந்து பார்த்தோன்னா 30%, எஸ்டிக்கு வந்து 25% ஆஃப் மார்க் வந்து குவாலிஃபைங் மார்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து எவ்வளோன்னா யூஆர்ஓபிசி இந்த கேண்டிடேட்க்கு வந்து பார்த்தோன்னா 500 rupees வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்படின்றாங்க. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி எக்ஸ் சர்வீஸ் மேன் டிரான்ஸ்ஜெண்டர் இவங்க எல்லாத்துக்குமே ஃபீஸ் வந்து இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜாப் ரிலேட்டட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய ஜாப் அப்டேட்டுக்கு இப்போ நம்ம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.